அசோக் தன்னுடைய சின்ன ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய பிசினஸ் பார்ட்னர் ராஜேஷ் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, அட வா அசோக், இந்த வருஷம் நம்மளோட மேகி பிஸ்னஸில் நிறைய லாபம் வந்திருக்கு. ஆனால் நான் உன்கிட்ட பார்ட்னர்ஷிப்புக்காக கேட்கும்போது நீ தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்த. நீ சரியாக சொன்ன அசோக். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நடக்காதுன்னு நினச்சேன். அப்பதான் அசோக்கோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற மோகனுங்கிற ஆளு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த வியாபாரத்தை நடத்துறதுல ராஜசேயாவோட பங்கு நிறையவே இருக்கு சேட்டையா. இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறமாவும் அவரே கிச்சனுக்கு வந்து அவர் கையாலேயே கஸ்டமருங்களுக்கு அவரே மேகி செய்கிறாரு தெரியுமா. உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு மோகன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பார்ட்னர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க நீ பேசக்கூடாதுன்னு. இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. என்னங்க ஆச்சு? ஏன் இன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க? நானும் ராஜேஷும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஆனால் யாரை பார்த்தாலும் என்னோட பார்ட்னர் ராஜேஷை தான் பெருமையாக சொல்கிறாங்க. என்னோட பேருக்கு ஒரு மரியாதையும் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் கூட எப்போ பாரு ராஜேஷ் ராஜேஷ்னே சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க. அப்படி இந்த நிலைமை நீடிச்சா அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருக்கிற உங்க பேரு சீக்கிரத்திலேயே மறைஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் ராஜேஷ் உங்களை பிசினஸை விட்டு வெளியே அனுப்பிட்டாருனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இதை யோசிச்சு கூட பார்க்கவே இல்லையே. நீ என்னோட மனைவியில. சரி நீ சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்க பாருங்க, வியாபாரங்கிறது வேற, உங்க நட்புங்கிறது வேற. நீங்க முழுமையா ப்ரொஃபஷனலா மாறிடுங்க. ராஜேஷ் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நீ இப்போ என்னதான் சொல்ல வர? ஐயோ முட்டாளா இருக்கீங்க. உங்களுக்கு எப்பதான் புத்தி வரும்? ராஜேஷ் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுறாரு. என்னைக்காவது பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் வாழ்க்கை முழுக்க உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அடேங்கப்பா, இன்னைக்கு நீ அந்த பழமொழியை உண்மையாக்கிட்ட. அதாவது வெற்றி அடைஞ்ச எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் அவங்களோட மனைவி இருப்பாங்கல்ல. மறுநாள் அசோக் ராஜேஷோட வீட்டுக்கு போனாரு. அவரு பார்த்தபோது ராஜேஷ் எங்கேயோ போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு ராஜேஷ், நீ எங்கேயாவது போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா? அடோ ஆமாம் அசோக். அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சந்திரியில் ஒரு சின்ன தோட்டத்தை வாங்கியிருந்தேன். நான் என் மனைவிக்கும் பொண்ணு சந்தியாவுக்கும் அதை காட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ராஜேஷ் சொன்னதை கேட்டதும் அசோக் மனசளவுல ரொம்பவே பொறாமப்பட்டாரு. அப்படியா? அப்போ நீ சந்திரியில் ஒரு தோட்டத்தையும் வாங்கிட்டியா? என்னோட மனைவி எனக்கு நல்ல அறிவுரையை தான் வழங்கியிருக்கா. அசோக் சிரிச்சபடி ராஜேஷை பார்த்தாரு. இதில் சில பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் நீ சிக்னேச்சர் போட வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு தடவை இதை படியேன். என்ன இப்படியெல்லாம் பேசுகிற நண்பா? நம்பிக்கைன்றது முக்கியமான விஷயம். நீ இது வரைக்கும் என்கிட்ட என்னென்ன பேப்பரில் சைன் கேட்டிருக்கியோ அதை நான் எப்போவாவது படிச்சிருக்கேனா? இப்போ மட்டும் ஏன் படிக்கணும்? நான் சைன் பண்ணுறேன். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் போட்டுட்டாரு. அசோக் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. ராஜேஷ் தன்னுடைய குடும்பத்தை ஆரஞ்சு தோட்டத்தை காட்டினதுக்கு அப்புறமா தன்னோட கார்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு பார்த்தாரு, ரோட்ல ஒருத்தர் அடிப்பட்ட நிலைமையில ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் 10 வயசு பையன் பக்கத்துல நின்னு பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். ராஜேஷ் உடனே காரை விட்டு கீழே இறங்கி அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாருன்னா, என்னாச்சுப்பா? யார் இது? இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு? இவரு என்னுடைய அப்பா. நாங்க 2 பேரும் ரோட கிராஸ் பண்ண போது ஒரு கார் வேகமா வந்து எங்க அப்பா மேல மோதிட்டு போயிடுச்சு. நீ கவலைப்படாதப்பா, நான் இப்போவே இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்க ரொம்ப நல்ல மனிதரா இருக்கீங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய பேர் போனாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்டேன். ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ணல. ராஜேஷ் அந்த மனிதரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. டாக்டர் அடிபட்ட அந்த ஆளை பார்த்துட்டு ராஜேஷ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஐ எம் சாரி சார், இவர் இப்போ இந்த உலகத்திலேயே இல்லை. அதை கேட்டதும் அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. ராஜேஷ் அந்த மனிதருக்கு இறுதி சடங்க செஞ்சாரு. அப்புறம் அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த குழந்தை அழுத பார்த்துட்டு ராஜேஷோட பொண்ணு சந்தியா என்ன சொன்னானா, உன்னோட பேர் என்னப்பா? என்னோட பேரு அங்குஷ். நீ கவலைப்படாத அங்குஷ், இன்னையிலிருந்து நானே உன்னை பத்திரமா வளர்க்குறேன். நீ என்னையே உன்னோட அப்பாவா நினச்சிக்கோ. மறுநாள் ராஜேஷ் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு. ஆனா ரெஸ்டாரண்டோட போர்டை பார்த்துட்டு ராஜேஷ் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாரு. இந்த போர்டில் இருந்து என்னோட பேரையே காணுமே. இப்படி சொல்லிட்டு ராஜேஷ்
நேரா அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போனாரு. அங்க அசோக் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, அசோக், போர்டுல இருந்து என்னோட பேர் ஏன் எடுத்த? இந்த போர்டுல இருந்து மட்டும் இல்லை ராஜேஷ், இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தும் உன்னோட வீட்டில இருந்தும் கூட உன்னோட பேரெல்லாம் எடுத்தாச்சு. நீ என்னதான் சொல்ல வர? அதாவது நீ நேற்று ஒரு பேப்பரில் சைன் பண்ணல, நான் உன்னோட பேங்க் பேலன்ஸ், உன்னோட வீடு, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட பேரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நீ தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன். இது எனக்கு பெரிய துரோகம். நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் இப்போ இப்படி பண்ணுறது என்னோட கட்டாயம். நாம் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம பிஸ்னஸை ஆரம்பித்தோம். ஆனால் எப்போ உனக்கு மட்டும்தான் பேர் கிடைக்குது. அதனால தான் நான் உன் பேரை எல்லா இடத்துல இருந்தும் எடுத்துட்டேன். இப்போ நீ இங்கேருந்து வெளியே போகலாம். ராஜேஷ் ரொம்ப வேதனையோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஆனா வீட்ல போலீஸை பார்த்துட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னாச்சு? எதுக்காக வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு? சார், உங்கள் வீடு மிஸ்டர் அசோக் பாபு பேரில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துட்டும் போகக்கூடாது. ப்ளீஸ் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் உங்களை அடித்து இந்த வீட்டில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டியிருக்கோம். ராஜேஷ் தன்னுடைய மனைவி ருச்சி, அப்புறம் பொண்ணு சந்தியா, அப்புறம் அங்குஷை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அப்பதான் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்ப நாம என்னங்க பண்றது? உங்களோட பார்ட்னர் இந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திட்டாரு. எல்லாம் இந்த அங்குஷோட துரதிருஷ்டம் தான். நீங்களே பாருங்கப்பா, நேத்து தான் இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தான். ஆனா நம்ம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். அப்படியெல்லாம் சொல்லாத சந்தியா. இதில் பாவம் அங்குஷோட தப்பு எதுவும் இல்லை. என்னோட பார்ட்னர் தான் என்னை நல்லா ஏமாத்திட்டான். ராஜேஷ் அவரோட குடும்பத்தை தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க எல்லாரும் ராத்திரி முழுக்க அந்த ஆரஞ்சு தோட்டத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில ராஜேஷோட மனைவி ருச்சி ராஜேஷ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம என்னங்க பண்றது? நேத்து ராத்திரில இருந்து நாம எல்லாரும் பட்னியா இருக்கோம். இப்போ உங்களுக்கு உங்க பிசினஸும் இல்ல. என்னோட பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை ருச்சி. நாம் இந்த ஆரஞ்சையே சாப்பிட்டு நம்ம வயிறை நிரப்பிக்கலாம். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் மரத்துல இருந்து ஒரு ஆரஞ்ச பறிச்சாரு. ஆனா அவரு அந்த ஆரஞ்ச உரிச்ச உடனே அது உள்ள இருந்த காட்சியை பார்த்துட்டு அவர் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அந்த ஆரஞ்சுக்குள்ள சுட சுட மேகி இருந்தது. என்னப்பா இது அதிசயம்? ஆரஞ்சுக்குள்ள மேகியா? இது உண்மையிலேயே அதிசயம். அப்பதான் ராஜேஷ் பார்த்தாரு, எந்த ஆரஞ்சு அவர் அங்கிருந்து பறிச்சாரோ அது மறுபடியும் அதே இடத்துல வளர்ந்திருந்தது. ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு எதுவும் புரியல. இதை பற்றி நாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதிலிருந்து வர மேகியோட வாசனையே சொல்லுது, இது கண்டிப்பாக நல்ல விலைக்கு தான் விற்கும். ஆனா என்னங்க, நம்ம கிட்ட இப்ப எந்த இடமும் கிடையாது. தைரியத்தை இழக்காத. நம்மளோட இந்த தோட்டம் ஹைவேஸுக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம இங்கேயே சின்னதாக மரத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு மேகியை விற்கலாம். ராஜேஷும் அவருடைய குடும்பமும் காட்டுல இருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த மரங்களை வச்சு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அங்க எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் கட்டி தயாராயிடுச்சு. ராஜேஷ் அந்த ஆரஞ்சை வெட்டி அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்பதான் அங்க ஒரு லக்ஸுரியான கார் வந்து நின்னது. உங்களோட பேர் ராஜேஷ் தானே? உங்கள் கையால் செய்கிற மேகி ரொம்ப தூரம் வரைக்கும் ஃபேமஸ் ஆனது. ஆனால் இப்போ நான் இதில் பார்க்குற இந்த மேகி ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இதை சாப்பிட்டீங்கன்னா எப்பவும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இது ஆரஞ்சு மேகி. அப்புறம் ஒரு ஆரஞ்சு மேகியோட விலை என்ன? இது விலை மதிப்பற்றது சார். இருந்தாலும் உங்களுக்காக இதோட விலை 2000 ரூபாய். அந்த வசதியான ஆளு 2000 ரூபாய் பணத்தை ராஜேஷோட கையில கொடுத்தாரு. அப்புறம் அந்த மேகியை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. இதை விட அதிகமான சுவையுள்ள மேகியை நான் என் வாழ்க்கையில் எப்பவும் சாப்பிட்டதே கிடையாது. நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட முதலாளி. நீங்கள் இந்த ஆரஞ்சு மேகியை என்னோட 5 ஸ்டார் ஹோட்டலில் சப்ளை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். ராஜேஷ் அன்னையில இருந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஆரஞ்சு மேகியை சப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் தன்னுடைய மர ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஆரஞ்சு மேகி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல ராஜேஷுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சது. அவரோட தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்த நிறைய நிலங்களை அவரு வாங்கினாரு. அந்த இடத்துல அவரு ஒரு பெரிய ஆடம்பரமான பங்களாவை கட்டினாரு. நம்மளோட ஆரஞ்சு மேகி எல்லா சிட்டிலையும் ரொம்ப பிரபலமாயிடுச்சுங்க. ஆனா நமக்கு ஒரு ரகசியம் தான் புரியவே இல்ல. தோட்டத்துல, அதுவும் ஒரு மரத்துல ஆரஞ்சுக்குள்ள மேகி எப்படி உற்பத்தி ஆகுது?
நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம ராத்திரி நேரத்தில் எவ்வளோ ஆரஞ்சுகளை பறிக்கிறோமோ அடுத்த நாளே அங்கே ஆரஞ்செல்லாம் மறுபடியும் வளர்ந்துடுது. அப்பதான் சந்தோஷத்தோட ருச்சியோட பார்வை அங்குஷ் மேல பட்டது. அவன் சந்தியா கூட விளையாடிட்டு இருந்தான். ஆனா ஒண்ணுங்க, அங்குஷ் நம்ம வாழ்க்கையில வந்தது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயங்க. ஒரு நாள் ராத்திரி ராஜேஷ் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு திடீர்னு கண் விழிச்சாரு. அவர் தன்னுடைய பங்களாவை விட்டு வெளியே அந்த ஆரஞ்சு மரத்துக்கிட்ட வந்தபோது அவர் பார்த்தாரு, அங்குஷோட கண்கள்ல இருந்து வண்ண வண்ணமான கதிர்கள் வெளியே வந்தது. அந்த வண்ண வண்ண நிற கதிர்களால அந்த ஆரஞ்சு மரம் மொத்தமும் பிரகாசமான ஒளியில நிறைஞ்சுகிட்டு இருந்தது. ராஜேஷ் ரொம்ப ஆச்சரியத்தோட அங்குஷை பார்த்து என்ன சொன்னாருன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நீ யாரு? அப்பதான் அங்குஷ் ராஜேஷை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தின ரகசியம் நிச்சயம் உங்களுக்கு தெரிய வரும்னு. உங்க ஆரஞ்சு மரத்து மூலமா மேகி உருவாகுது இல்லையா, அந்த அற்புதத்தை உருவாக்கினது நான் தான். உண்மையை சொல்லப்போனா நானும் என் அப்பாவும் இந்த பூமியை சேர்ந்தவங்க இல்ல, நாங்க வேற ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்க. நாங்க மனிதர்களா மாறி இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்தோம். ஆனா என்னுடைய அப்பா ஆக்சிடென்ட்ல சத்து போயிட்டாரு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனித தன்மை இருந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனா உங்களுடைய இந்த மாய ஆரஞ்சு மரத்து மூலமா மேகி எப்பவும் உருவாக்கிட்டே இருக்கும். ராஜேஷுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் ராஜேஷ் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருந்தாரு. அப்பதான் அவருடைய நண்பர் அசோக் அழுதுகிட்டே வந்து என்ன சொன்னாருன்னா, என்ன மன்னிச்சிடு நண்பா. என் மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்னோட எல்லா சொத்தையும் அவளோட பேரில் மாற்றி வச்சேன். அந்த மனைவி எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிட்டா. அப்புறம் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியையும் அவ பறிச்சிட்டு போயிட்டா. நான் இப்போது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன். நீ செஞ்சதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிடுச்சு அசோக். ஆனால் நான் உன்ன மாதிரி கிடையாது. நீ என்னோட நண்பன், அதனால நான் உனக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பேன். ஆனால் நான் இப்போ உன்னை என்னோட பார்ட்னராக ஆக்கிக்க மாட்டேன். நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போது வெயிட்டர் வேலை பார்க்கலாம். ஏன்னா நீ வெயிட்டராக இருக்க தான் தகுதியானவன். பார்ட்னருக்கு உனக்கு தகுதி கிடையாது. ராஜேஷ் சொன்னதை கேட்டுட்டு அசோக்குக்கு தான் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது. அப்புறம் ராஜேஷோட ஆரஞ்சு மேகி இந்த உலகம் முழுக்க பிரபலமாயிடுச்சு.